வணக்கம் சார். வணக்கம் சைமன். எஸ்ஐஆர் ரிலேட்டடாக டிவிகே சார்பில் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து எல்லா இடத்துலையுமே நடத்துனாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து என்ன கேள்வினா, ஏன் விஜய் சார் வந்து இதில் பங்கு பெறல, ஏன் அவர் வந்து அவரோட கண்டனத்தை தெரிவிக்கல. ஒரு முதல் நாள் ஒரு வீடியோ போட்டார், ஓகே. பட் ஆர்ப்பாட்டம்னும் போது அவர் தானே அங்கே ஹைலைட்டான ஒருத்தர், அவர் தானே அந்த ஸ்டார் வேல்யூ, அவர் இல்லாமல் எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தது. உங்களோட கருத்து என்ன சார்? நான் அப்படியே விசாரித்தேன். நான் எனக்கு நமக்கும் சரின்னு டிவிகே தரப்பில் கேட்டபோது வந்து பயங்கர ஆர்வமாக இருந்தார் அவர் கலந்துக்கிறதுக்கு. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து விஜய் வெளியே போகிறதுல அவங்க கட்சியினர் தாண்டி அவரே போகிறதுக்கு, ஏன்னா எவ்வளோ காலம் அப்படி உள்ளே இருக்க முடியும், எந்த விதத்துலையாவது ஒரு சலசலப்பு வந்துட போகுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட போகிறது அப்படின்ற ஒரு விதத்தில் அவர் ரொம்ப கவனமாக இருக்காருன்னு. எஸ்ஐஆர் சம்மந்தமாக கூட அந்த வீடியோ போட்டது அதுக்கு தானே வந்து தான் வந்து முதல்ல கலந்துக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது, அப்போ கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த வீடியோ போட்டது வந்து. சரி, நீங்கள் கூட கேட்கலாம், இவ்வளோ காலம் எப்படிங்க அப்படியே உட்காந்துருந்தா அப்புறம் எலெக்ஷன் எப்படி மீட் பண்ணுறது, 2026 அவர் எப்படி சிஎம் ஆகிறதுன்ற மாதிரியான கேள்வியில் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வரைமுறை இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிவிகே சார்பாக வந்து. இதை தாண்டி வந்து இப்போ சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து மாநில அரசும் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு வரையறையை கொண்டு வர இருக்காங்க. அது ஒரு எப்படிலாம் ஒரு கட்டுப்பாடு எப்படி இருக்கணும், இது எல்லா கட்சியினருக்கும் பொருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் முடிவாக வந்த பிறகு எப்படி நம்ம போவோம், என்ன பண்ணுவோம், மறுபடியும் வந்து அந்த மக்களை சந்திக்கிற அந்த பிரச்சார பயணமா அல்லது பொதுக்கூட்டமா திருமுனை கூட்டமா இதை பார்த்துணுன்ற முடிவோட விஜய் இருக்காரு. அதே சமயத்தில் தன்னால் மறுபடியும் ஏதாவது ஒரு சலசலப்பு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. குறிப்பாக முக்கியமாக ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு ஒரு பயங்கர அப்செட் ஆகியிருக்காரு வந்து. நீங்கள் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாரு, ஜனநாயகன் போஸ்டர் விட்டாரு, ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ஆடிட்டாரு, இப்படிலாம் சொன்னாலும் வந்து இருக்கும் இல்லைங்களா. நம்ம பார்க்க வந்த இடங்கள் தானே, 41 உயிர்த்து சாதாரண விஷயம் கிடையாது இல்லை அப்படின்னு. அதுக்கு தான் வந்து ரொம்ப மெல்ல 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 இந்த ரொம்ப அடியடியாக எடுத்து வைப்போம். நம்ம எதையும் வந்து விஜய் வெளியே வரத்துல எதையும் ஃபோர்ஸ் காட்ட வேணாம், ஃபோர்ஸ் காட்டாமல் மெதுவாக இருப்போம், அதுக்காக பயந்துட்டோன்னு ஒன்றும் கிடையாது அப்படின்ற விதத்தில் இருக்காங்க. அதான் காரணமாக இருக்கும் சார். டிவிகே வந்து ஜென்சி கிட்ஸை தான் மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது விஜய் சார் பேசின வீடியோலேயே நமக்கு வந்து அப்பட்டமாக தெரியுது. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்க தான் அவங்களோட டார்கெட் அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஜென்சி கிட்ஸோட வாக்குகள்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரே பேசியிருந்தார். இவங்க ஏன் சார் ஜென்சி கிட்ஸை தாண்டி ஒரு 40+, 50+ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் இவங்களோட கட்சியை கொண்டு போய் சேர்க்க மாட்டுறாங்க? அது எதனால் அந்த இல்லை அவங்க சேர்க்க மாட்டாங்கன்னு, ஏன் சேர்க்க மாட்டேன்றாங்கன்னு வந்து ஒரு இதுவான கேள்வியே கிடையாது. உங்களுக்கு ஒரு நடிகருக்கான ஒரு வயது இருக்குன்னு வச்சுங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க அந்த வயசு வச்சவங்களுக்கு மேலே ரசிகர் கிடையாதுன்னு. இப்போ விஜய்க்கு 50 வயசு அப்படின்னா, 51 வயசு அப்படின்னா அவருக்கு வந்து 70 வயசுக்காரெலாம் ரசிகர் இருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னுவாங்க. ஆனால் இது அரசியலுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து பார்க்க முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஜென்சி கிட்டு, 2K கிட்ஸு, இந்த இளைஞர்கள், பெண்களுடைய வாக்கு, இதை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அவ்வளோ பெரிய ஆதரவு வந்து ஏன்னா அவங்களே வந்து ஒரு சர்வே ரகசிய சர்வே எடுத்திருக்காங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜென்சி கிட்டும் 2K கிட்ஸும் தான் பெருமளவில் இந்த வாக்கு எந்த விதத்துலையும் வந்து செதறி போயிடக்கூடாது, இந்த எஸ்ஐஆரால் இந்த வாக்கு எந்த விதத்தில் பாதிப்பாயிடக்கூடாது, எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா. இப்போ அந்த பையன் அவங்களுக்கே ஒரு மணல் என்ன வரும், எடுத்து போய் ஃபார்மை தேடி கண்டுபிடிச்சி ஃபில்அப் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்து அப்படின்ற ஒரு மணல் போட அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலான்னு ஒரு சின்ன மணலில் வந்து அந்த வீடியோட முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் வாக்கு ஏறக்குறைய திருடப்படுகிறது, இல்லை உங்கள் வாக்கு வந்து காணாமல் போகப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்காரு வந்து. இது வந்து கவனம் முழுக்க இவங்களுடைய வாக்கை எந்த விதத்துலையும் நம்ம செதற விடக்கூடாது. இது ஏன்னா அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க வந்து. பொதுவாக வந்து நீங்கள் இளைஞர்களோ அல்லது 2K கிட்ஸோ இவங்களுடைய அந்த முதல் வாக்காளர்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த மிஷின் முன்னாடி போகிற வரைக்கும் மாற மாட்டாங்க. உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு 2 மணல்லையா இருக்கும் வந்து. போய் சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலகாலமாக வந்து ஒரு சின்னத்துக்கு ஒரு கட்சிக்கு வாக்களிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே போனவொடனே வேட்பாளருடைய பேரை பார்த்துட்டு இவனை விட நல்லவன் அப்படின்னு சொல்லி அதை அழைச்சிட்டு வந்தவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவன் மணல்லையே அங்கே மாறிடும். இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று முடிவு பண்ணுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான கட்சிகள் வந்து இவங்க மேலே கவனம் செலுத்துறதுக்கான காரணம். அதில் வந்து இதை தாண்டி வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 50 வயசுக்கு மேலே கவனம் செலுத்தலன்னு வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சின்னு வந்துட்ட பிறகு எல்லாருடைய வாக்கம் தான் வேணும். ஒன்றும் கேட்டால் வந்து அவர் இன்னும் ஃப்ரீயாக விட்டா விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி வயசானவங்களாம் தூக்கி அப்படி பிடிச்சி செய்வாரான்னு தெரியல, செஞ்சாருன்னா வந்து
தூக்கி போய் வாக்குச்சாவடிக்கெல்லாம் தூக்கி போற மாதிரி இது பண்ற மாதிரி ஓட்டு போடுங்க தாத்தா, ஓட்டு போடுங்க பாட்டி, ஒரு கிண்டலுக்காக இல்லை, சீரியஸான எம்ஜிஆருடைய பலமே அதுதானே. வந்து ஒரு வயதானவர்களுக்கு வந்து உதவி செய்கிற, வயதானவர்கள் மீது அன்பு கொண்ட ஒரு நபராக, ஒரு ஒரு ஆதர்ச நாயகனாக எம்ஜிஆர் இருந்ததுனால்தான் அவ்வளோ பெரிய ஒரு அவருக்கு என்ன சொல்றது, அந்த ஒரு காந்த சக்தின்னு வாங்குவது அவருக்கு கிடைச்சது. சார் விஜய் சார் பேசி வெளியிட்ட வீடியோவில் வந்து எங்கேயுமே பிஜேபி பற்றி பேசல, எங்கேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பேசல, எங்கேயுமே எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசல, ஆனால் டிஎம்கே தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி திரும்ப அதே எதிர்ப்பு அரசியல் தான். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு இது ப்ராஜெக்ட். இதில் வந்து எஸ்ஐஆர் ரிவிஷன்ன்றது அவங்க தான் இதை வந்து கொண்டு வராங்க. அப்போது யார் கொண்டு வராங்களோ அவங்க பேரை தானே முதல்ல சொல்லணும். அவங்களெல்லாம் விட்டுட்டு டிஎம்கே எங்களுக்கு எதிராக சதி பண்ணுகிறது அப்படின்னும் போது திரும்ப திரும்ப என்னையா அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தோய்வு வருது இல்லை சார்? நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். அது கொண்டு வராங்க, அவங்க தான் வந்து இது முடிவு பண்ணுறாங்க. இப்போ பீகாரில் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க, இப்போ இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இது தாண்டி விஜய் என்ன நினச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, இங்கே பவரில் அவங்க தான் இருக்காங்க. நீங்கள் மற்ற கட்சி அப்படின்னு டிஎம்கே தாண்டி மற்ற கட்சி எந்த கட்சி உங்களுக்கு வந்து ஒரு வலிமையாக இருக்குது இப்போதைக்கு வரைக்கும் வந்து இருக்காங்க, ரைட்டு. உங்களுக்கு யார் வந்து ஒரு ஃபோர்ஸான ஒரு எதிர்ப்பு அரசியல் பண்ணுறாங்க? விஜய் தான் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு. மற்றபடி யார் ஃபோர்ஸான ஒரு எதிர்ப்பு வந்து எங்க விதத்தில் வந்து காட்டுறாங்க? ஒன்றுமே இல்லை. அதிமுக எடுத்தீங்கன்னா அது ஒரு இதுவாக பிரிஞ்சு போயிருக்குது. பாமகவில் 2 பிரிவு ஆகி போச்சு. வைகோ வந்து அவர் வந்து திமுகவினுடைய இன்னொரு நிர்வாகியாகவே மாறிட்டார் அவர். இப்படியா இருக்கு ஒவ்வொரு கட்சியும். நீங்கள் தேமுதிக அவங்க இப்போதான் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ தான் மாவட்ட செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், பொதுக்குழு மீட்டிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இங்கே சரி மாநில கட்சி இங்கே பவரில் இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னாலும் அதை மீறி இவங்க எஸ்ஐஆரில் என்ன பண்ண, அவங்களே வந்து பார்த்துங்க, எஸ்ஐஆர் பார்த்துங்க, பார்க்கல, அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் எப்படி ஜென்சி கிட்டு இளைஞர்களுடைய ஓட்டு இவங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அதே போல் டிஎம்கேக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 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 பூத்துலேயோ ஒரு பகுதியிலையோ ஒரு 100கணக்கான ஓட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வந்து அவங்களும் அது கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து விஜய் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீடியோவில் கூட பார்த்தேன் நான் வந்து ஏன் திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. வந்து சார் ஆர்ப்பாட்டத்தில் வந்து புசி ஆனந்த் அவர்கள் பேசும்போதாக இருக்கட்டும், இல்லை ஆதவர்ஜனா அவர்கள் பேசும்போதாக இருக்கட்டும், அவர் வந்து இந்த ஓட்டர் ஐடி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்திய குடிமகனே கிடையாது, உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டை பிடிங்கிடுவாங்க, ரேஷன் கார்டை பிடிங்கிடுவாங்க, பாஸ்போர்ட்டை பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எப்படி சார் அவ்வளோ பெரிய மேடையில் எப்படி அவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு இல்லை. இது வந்து ஓட்டர் ஐடி இல்லைன்னா அதுக்காக சட்டங்கள் இதெல்லாம் விட்டுரு. அது வந்து எதிர்காலத்தில் அதையும் ஒரு சட்டமாக கொண்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற அர்த்தத்தில் சொல்கிறாருன்னதில்லை. அது வாய்ப்பு இல்லை தான். வந்து ஓட்டர் ஐடி இல்லைன்னா சில இடங்களில் ஓட்டர் ஐடியே வேணான்றாங்க, ஐடி கார்டு. ஏன்னா நம்ம பூத்தில் ஓட்டு போட போகும்போது 3 ஐடியில் ஏதாவது ஒரு ஐடி வந்து டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி அதாவது காரணம் சொல்கிறதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு இது வச்சு காரணம் சொல்லணும். வந்து சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி என்ன வந்து அப்படிலாம் யாரும் ஒன்றும் இங்கே பண்ணிடவும் முடியாது. நீங்கள் ஓட்டர் ஐடி இல்லைன்னா அதுக்கே ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை இதில் வந்து தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து புது வாக்காளராக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. இந்த ப்ராசஸிங் கொஞ்சம் இதுவான ப்ராசஸிங் தான். அது வந்து மக்களுடைய மனநிலை அப்படின்னா செய்ய முடியும். வந்து நம்ம வந்து ஓட்டு போடணுமா, வரணுமா, வாக்குச்சாவடிக்கு அங்கே கியூவில் நிற்கணுமா, ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஓட்டு பொண்ணான வாக்கு. அதை தான் அந்த விஜய் வந்து வீடியோவில் பேசணும். உங்கள் ஓட்டை தயவு செய்து எந்த விதத்துலையும் வந்து தவற விட்டுறாதீங்க. தவற விட்டால் இந்த மாதிரி அது எப்படியாவது அதை வந்து போட்டுருங்க அப்படின்னு. அதுதான் 100% வாக்கு 100% வாக்குன்றது திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையமே வந்து விளம்பரமே படுத்திக்கிட்டு வராங்க. இதை தாண்டி இந்த புள்ளி விவகாரங்கள்லாம் கொஞ்சம் சொன்ன மாதிரி வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தி பேசினா நல்லா இருக்கும். அது இவங்க சொல்ல வர காரணம் இதுதானா, இல்லை மாறி போகுதா, இல்லை தப்பாக சொல்கிறாங்களா, எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஆகிடுது. வந்து கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. முன்ன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா யாருமே இதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. இந்த மாதிரி கட்சிகள் போராட்டம் பண்ணுவாங்க, டிபேட்டில் ஏதாவது பேசுவாங்களே தவிர மற்ற யாரும் இதை பற்றி பேச போகிறதில்ல. பட் இப்போ வந்து இந்த டிவிக்கே உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் இந்த இளைஞர்கள் வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் அதிகமாக பேசுகிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல். இவங்க வந்து அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க, புரியாமல் பேசுகிறாங்கன்றது செகண்டரி. பட் ஸ்டில் இவங்க வந்து பாலிடிக்ஸை அதிகமாக அவங்க பேசும்போது அதிகமாக பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ இருக்கிற வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் செய்யணும். வந்து நீங்கள் வந்து ஏறக்குறைய விஜய் சொன்னது, மற்றவர்கள் கூட சொன்னது என்னென்னா, நீங்கள் பாடத்திட்டத்திலே அரசியலை சேருங்களேன் அப்படின்னு.
நீங்கள் எல்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பத்திரிகையாளர் ஆகணும், மீடியாக்காரன் ஆகணும்னு விருப்பப்படும் போது ஏன் ஒரு அரசியல்வாதி ஆகக்கூடாது? அரசியல்வாதி ஆவதற்கான பாடத்திட்டம் என்ன? இந்த அரசியலமைப்பு எப்படி தெரிஞ்சுக்கணும்? இந்த அரசியலமைப்பில் உள்ள பிரச்சனைகள் என்ன? இந்த அரசியலமைப்பை எப்படி நீங்கள் வழி நடத்தணும் அப்படின்னு ஒரு சிலபஸ் வைங்க, கொண்டு வாங்க அப்படின்னு. அது இளைஞர்களுக்கு. ஆனால் இதை கூட விமர்சனமாக பண்ணுவாங்க. வந்து ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ வந்துட்டாருன்னொடனே இப்போ பசங்கள்லாம் அரசியல் பேசுகிறாங்க. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்க யாரும் பேச மாட்டாங்கன்னு. அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஒரு மாஸ் ஹீரோ, அந்த மாஸ் ஹீரோ உச்சபட்ச சம்பளம் வாங்குறாரு, அவர் அரசியலுக்குள் வந்திருக்காரு, இளைஞர் மத்தியில் வந்துட்டாரு நம்ம ஆளு அப்படின்னு. ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவரே வந்து என்ன சொல்றாரு, வந்து அங்க தெரியுது பார் பச்சை கொடி, அங்க தெரியுது பார் இது நம்ம இது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இதுக்கெல்லாம் காரணம் இந்த இளைஞர்கள் தானே. நீங்க சோசியல் மீடியா தான் வந்து உலகத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கு சைமன். வந்து ட்ரம்ப் ஓப்பனாவே சொன்னது, நான் போன எலெக்ஷன்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பினேன், இந்த எலெக்ஷனை வந்து எலன் மாஸ்கை நம்பினேன் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா தான் காரணம் அப்படின்னு. இந்த சோசியல் மீடியாவை யார் பயன்படுத்துகிறார்கள், யார் கைவசம் இருக்குது தான் இளைஞர்கள் தான். அவன் இன்னைக்கு பார்க்குறான், வந்து இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் பற்றி பேசுறத பார்க்குறான், இவ்வளோ டிபேட், இவ்வளோ யூடியூப் சேனலில் பேசுறத அவனும் அரசியல் பேச ஆரம்பிக்கிறான்னா உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். அந்த அரசியலை ஒரு விழிப்புணர்வாக வந்து அதை கொண்டு வச்சுன்னா, அரசியலை கரெக்டான ஒரு விதத்தில் அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். சார், விஜய் சார் அமைதியாக இருக்கிறதுக்கு ஜனநாயகன் ரிலீஸும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா January 9th தான் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஃபோர்ஸாக இறங்கிட்டோம்னா அந்த படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்றதால அவர் கொஞ்சம் சைலண்டாக மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான் சைமன். என்ன காரணம்னா, நான் கூட விசாரித்த போது விஜய் ரொம்ப அதாவது வந்து ரொம்ப அந்த கரூர் சம்பவத்துக்கு ரொம்ப மைல்டாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரோ அப்படின்னு. அதனால் அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் கூப்பிட்டு, முக்கிய நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு, தயவுசெய்து ஜனநாயகனை வந்து அரசியல் களத்துக்குள்ளே எதையும் கொண்டு வராது, அது திரைப்படமாக இருக்கட்டும், தாவேக கட்சியாக இருக்கட்டும் அப்படின்னு. அது படம் என்ன பேசுதுன்னு படம் ரிலீஸ் ஆன 9ஆம் தேதி தான் தெரியும் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து அது அரசியல் பெருசா, சமூக அரசியல் பெருசா, தாவேகாவுடைய பிரச்சார படமா, இல்லது விஜயை புகழ்பாடுற படமா, அல்லது விஜய் பஞ்ச் டைலாக் பேசுகிறாரா, இல்லது பகவான் கேசருடைய மறு ஆக்கமா, இதெல்லாம் தெரிய வரும் அன்றைக்கி தான். ஆனால் அதை வந்து இதில் எதுவும் கலக்காதீங்க, ஜனநாயகன் போட்டு அரசியலுக்குள்ளே எதுவும் குழப்பத்தை உண்டு பண்ண. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர்கள் எந்த விதத்துலையும் வந்து லாஸ் ஆகிடக்கூடாது, பிரச்சனை ஆகிடக்கூடாது. அது ஆரம்பத்துலேருந்தே உண்டு வந்து விஜய்க்கு வந்து. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 350-400 கோடி ரூபா அந்த படத்துக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் அது அப்படின்னா அதுக்கான வட்டி நாச்சு பாருங்க. இது எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது குறிப்பிட்ட காலத்தில் வரலன்னு வச்சுங்க, எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் டேட் முடிவாகி வரல அப்படின்னா அந்த படத்துக்கு பெரும் பாதிப்பு வந்து. அது வந்து மன ரீதியாவா சென்டிமெண்டா என்னன்னு தெரியாது. நீங்க பெரும்பான்மையான படங்கள் பாருங்க, 98% வந்து அந்த படத்தோட ரிலீஸ் டேட் போட்டுட்டு அது தள்ளி போச்சுன்னா அந்த படம் வந்து சக்சஸ் ஆகாது. இதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் மீறி அதனால தான் வந்து 9ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் வரைக்கும் எதுவும் வாயை திறக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துக்குங்க. ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அது எப்படியாப்பட்டதோ என்ன ஏது அப்படின்னு தோணும். சரி, இப்போ ரிலீஸ் வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்றத இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் தான் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். ரெட் ஜெயண்ட் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். வேற யாரு சார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த அளவுக்கு பவர்ல இவ்வளோ பெரிய நடிகரோட படம். நீங்க சொல்றது உண்மைதான் சைமன். ரெட் ஜெயண்ட் அப்புறம் டான் பிக்சர்ஸ்லாம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏஜிஎஸ் வாங்க போறாங்க. நாங்கள் ஏஜிஎஸ் அவங்க வாங்குற மாதிரி இல்லை. இப்போ ஏஜிஎஸ் அப்படின்னா அவங்க ஒரு பட நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு தொழில்துறையில் இருக்காங்க. ஒருவேளை இந்த படத்தை வாங்கி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கோபத்தையோ எதிர்ப்பையோ நம்ம சம்பாரிச்சுக்கூடாது. அவங்க ஒரு வேற எதுவும் பெரிய நிறுவனங்கள் கிடையாது வந்து உங்களுக்கு. நீங்க அப்படி இருக்கும் பொழுது மாஸ்டர் படத்தை தயாரித்த லலிதே கூட வாங்குறதாலாம் முதல்ல இருந்தது. தமிழ்நாடு தேட்டர்கள் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய்க்கு சொல்கிறாங்க வந்து. அது ஓகே தான் வந்து. ஏன்னா கடைசி படம் போது உங்களுக்கு எப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னு. அது வெறும் தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும் இல்லை, கேரளாவையும் சேர்த்து கொடுக்குறதா ஒரு தகவல் இருக்குது. கேரளாவிலையும் மிகப்பெரிய மாஸ் வந்து விஜய்க்கு இருக்குது. இப்போ விஜயோட தரப்பில் என்னன்னு நம்ம விசாரிச்ச போது, இந்த படத்தை ஏன் நாமளே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருடைய மேனேஜரும் கட்சியினுடைய பொருளாளர்னா ஜெகதீஷ் அவரை வச்சுக்கிட்டு அவருடைய கம்பெனி மூலிமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதில் முக்கியமான இன்னொரு தகவல் என்னென்னா, இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணி ஓனா அதில் மாவட்ட வாரியாக இல்லை ஏரியா வாரியாக பிரித்து அதில் வரக்கூடிய லாபத்தை அங்கங்கே மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் நிதியாக வச்சு சொல்லி ஒரு உத்தரவு, ரகசிய உத்தரவு போடப்பட்டுள்ளதாக ஒரு தகவல். இப்போ 120 கோடி செலவு பண்ணி தான் அது வாங்குவாங்க. அதை எடுத்த மீதி வர்ற ப்ராஃபிட்டா சார்? இல்லை, ஆமாம், 120 கோடி இவர் தான் வாங்க போகிறாரு. நீங்கள் ஓடுறத ஒவ்வொரு ஏரியாலும் இப்போ வந்து நீங்கள் நார்த் ஆர்காடு வாங்குறீங்க, வட ஆர்காடு, இல்லைன்னா வந்து சிட்டி வாங்குறீங்க, சென்னை வாங்குறீங்க, இல்லைன்னா மதுரை ராம்நாடு வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய லாபம் இருக்கு இல்லையா, அந்த லாபத்தை வந்து மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிதியாக நீங்கள் வச்சுக்கோங்க. கட்சி நிதியை தாண்டி தேர்தலுக்கு செலவாக வச்சு. ஏன்னா தேர்தலுக்கு வந்து
விஜய் இவ்வளோ கோடி சம்பளம் வாங்கிட்டார், இவ்வளோ கோடி இருக்குது அப்படின்னா கூட எலெக்ஷன் வந்தப்போ காசை தண்ணியாக செலவு பண்ணணும். கண்டிப்பாக ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அது கொடுக்கவும் முடியாது. வந்து அங்கே தான் பிரச்சனையே வருது. ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியாமல் இருக்கிற ஒரு கட்சி, ஓட்டுக்கு பணம் வாங்காமல் இருப்பார்களா மக்கள் அப்படின்ற ஒரு பேச்சு இதெல்லாம் இருக்கும் பொழுது மீதி செலவெல்லாம் இருக்குல்ல. ஒரு சாதாரண ஒரு கூட்டம் போடணும். நீங்கள் தாவேக்கா ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, ஆர்ப்பாட்டத்தில் அத்தனை பேர் பங்கு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வந்து போகிற போக்குவரத்து செலவு கொடுக்கணும். ஒரு தண்ணி பாட்டில் வாங்குங்களேன், வந்து ஒரு 1000 பாட்டில் வாங்கினா என்ன ஆகி போச்சு? வந்து இதெல்லாம் தேவை இல்லையா உங்களுக்கு? சொல்லுவாங்கல்ல, குன்றி தின்றால் குன்றும் ஆளுன்னுவாங்க. அது மாதிரி தான் அரசியலும். நீங்கள் உள்ளே இறங்கிட்டீங்க, ஒரு பெரிய பலத்தை காமிக்கணும், ஒரு பெரிய பலவாளிகளை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா, எதிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். இங்கே காசு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு இது மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு தகவல் வந்து. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.